ரைட், பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் ஏற்கனவே படித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற பாடம் அதில் SDLC சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இது இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலங்களில். ஸோ உங்களுக்கு நாங்கள் இங்கே நாங்கள் முடித்தோமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். என்ன தொடர்ச்சியாக பார்ப்போம். ஐ ஹோப் யூ ஆல் இன் லைன். ஸோ நீங்கள் எல்லாம் ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ புக்ஸ்கள் ரீட் பண்ணுங்கள். இதோட சேர்த்து you have to go through your books also. Okay, then we start from here. I think these are the steps for the SDLC: identification of requirements, designing the solution, coding of the solution, testing and debugging, deployment of system, maintenance of the system. So idhula naanga moondu mudichitom, moondu steps mudichitom. So from here today we start from here, testing and debugging. Okay, so adha naanga paapom. Okay, so naanga paaka porom moondu mudichitom. Designing solution, so coding, testing and debugging. So நாலாவது steps testing and debugging. டெஸ்டிங் மீன்ஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது. டிபக்கிங் வந்து எரர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ தான் அந்த கோடிங்குக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் எரர் இருக்கும். எரர்னா மிஸ்டேக்ஸ். ஸோ தேர் வாஸ் சம்டைம்ஸ் மேபி எரர். அதை கண்டுபிடிக்கிறதுல டீபக் பண்ணுறது. அதே மாதிரி டெஸ்ட் பண்ணால் தான் எங்களுக்கு எரர் தெரியும். ஸோ த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்பேஸ், இந்த பேஸோட இந்த டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்கோட ஒர்க் என்ன, மெயின் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரிசால்வ் எரர்ன்னு சொல்லுவோம். டு ரிசால்வ் எரர்னா என்ன, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை என்ன செய்யறது, சரி பண்ணுறது. அது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு என்ன தேவை, இந்த டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் தேவை. ஓகே, ஸோ டு ரிசால்வ் எரர், எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு, எரரை திருத்துறது, பிழை வருமா இல்லையா. ஸோ தேர் வாஸ் அ மிஸ்டேக். ஸோ சம்டைம்ஸ் யூ மே பி இன் மிஸ்டேக், எரர் இன் கோடிங். ஸோ யூ ஹாவ் டு பி ரெக்டிஃபைட் இட். ஸோ தட்ஸ் வை வி நீட் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். ஸோ errors in coding, planning and requirements are corrected. ஸோ நான் சொன்ன மாதிரி எரர்ஸ், மிஸ்டேக், கோடிங்ல எரர் இருக்கு. அந்த எரரை என்ன செய்யணும், பிளானிங் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டட். ஸோ நாங்கள் என்ன செய்யணும், அங்கே மேலேயே திருத்தி கொண்டு வரோம். தேர் ஆர் செவரல் மெத்தட் டு டெஸ்ட் அ சிஸ்டம். இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றும் நாங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க, மாடல் எக்ஸாம், பிறகு மந்த்லி எக்ஸாம், ஸோ டேர்ம் எக்ஸாம், இப்படி ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், கிளாஸ் டெஸ்ட், இப்படிலாம் வைப்போமா இல்லை. இதெல்லாம் மெத்தட் ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ தே ஹாவ் டு பி ரெடி. ஸோ யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் த ஃபைனல் எக்ஸாம். அப்படி இல்லைன்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, யூ ஹாவ் டு பி கெட் ரெடி ஃபார் த ஃபைனல் எக்ஸாம். அதுக்காக வேண்டி தேர் இஸ் எ மாடல் எக்ஸாம். மாடல் எக்ஸாம் மீன்ஸ் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன ஸோ உங்களுக்கு என்ன வேணும், ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன். இங்கேயும் அப்படித்தான். ஸோ ரன் பண்ணும்போது எங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில டெஸ்ட்டுகள் செய்கிறது. நாங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு வச்சு உங்களை ஃபைனல் எக்ஸாம் வைக்கிற மாதிரி, இல்லை மந்த்லி எக்ஸாம், கிளாஸ் டெஸ்ட்ன்னு வச்சு உங்களை ஃபைனல் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தட் செஞ்சால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த எரர் கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் செவரல் மெத்தட் டு டெஸ்ட் அ சிஸ்டம். சிஸ்டத்தை நாங்கள் சிஸ்டம் டெவலப்மெண்ட் தானே, SDLC, சிஸ்டம் டெவலப்மெண்ட் அண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு we have to do some system test. அதுக்கு there is a method is available. So there is a method, some method. What are the method? Unit testing, integration testing, system testing and accepting testing. So one day நாங்கள் பார்ப்போம் என்னென்ன டெஸ்டிங். So what is the meaning of unit test?
ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட கிளாஸில் யூனிட் ஒரு பாடத்துக்கு ஒரே டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ உங்களுக்கு 10 பாடம் இருக்குன்னா யூனிட் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல முதல் டெஸ்ட், செகண்ட் யூனிட்ல பிறகு டெஸ்ட் வைப்பாங்க, பிறகு தேர்ட் யூனிட்ல இப்படி வச்சு உங்களை ஃபைனலாக கொண்டு போவாங்க. ஸோ சேம் திங் ஹியர் ஆல்சோ. ஸோ என்னது, ஈச் யூனிட் இந்த சிஸ்டம் டெஸ்டட். ஒவ்வொரு யூனிட்டா ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு கோடிங் எழுதி இருக்கிறீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை டெஸ்ட் பண்ணுறா, அதான் யூனிட் டெஸ்ட். பிறகு செகண்ட் யூனிட். அப்போ ஈஸியாக எங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணலாம், எரரை ரெக்டிஃபை பண்ணலாம், டீபக் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். நாங்கள் முழுசாக ஸோ ஓல் த ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஏன்னா ஃபுல் ப்ரோக்ராம் முழு ப்ரோக்ராமை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும், அது கஷ்டமாகவும் இருக்குது சில நேரங்களில். ஸோ பெட்டர் டு டெஸ்ட் ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப். தட்ஸ் த மீனிங் ஆஃப் யூனிட் டெஸ்ட். So unit test system is tested. Outputs are tested against the given output. So நாங்கள் அவுட்புட் வரதை வச்சு திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம், ரெக்டிஃபை பண்ணிட்டு திருத்திட்டு. ஸோ நீங்கள் கோடிங் எழுதியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் பண்ணுவீங்க, எரர் வந்தால் திருப்பி அந்த எரரை கரெக்ட் பண்ணிட்டு தென் எகைன் யூ ஹேவ் டு டூ அ டெஸ்ட். பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள், டெஸ்டிங் த யூனிட் ரிலேட்டட் டு த அக்கவுண்ட்ஸ் பிரான்ச் and establishment branch independently. So as I said, one by one, step by step. So related அதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குன்னா அந்த ரிலேட்டடாக எங்களுக்கு எரர் வந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ வி கேன் ரெக்டிஃபை. ஸோ அதுதான் யூனிட் டெஸ்ட்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட். ஸோ இன்டகிரேஷன் டெஸ்ட், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் இன்டகிரேஷன் டெஸ்ட்? டெஸ்டிங் யூனிட் already tested and debug are integrated to form the complete system, and the integrated system is tested at this stage. இப்போ உங்களுக்கு யூனிட் நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஒரு 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 பேராவா, ஒரு லெசனா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேரா டெஸ்ட் பண்ணியாச்சு, இல்லை ஃபர்ஸ்ட் லைனை டெஸ்ட் பண்ணியாச்சு, அதை நாங்கள் யூனிட் வச்சுக்கொள்வோம். ஸோ யூனிட்ஸ் ஆல்ரெடி டெஸ்டட், அதை முடிச்சதுக்கு அப்புறம் எரர் வரும். Debugging means there is an error. அப்படி எரர் இருந்தா then are integrated to form the complete system. இப்போ என்ன செய்யணும், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணுவோம். That's the integrate. So you have to correct it. Then integration system is test at this. இந்த இடத்துல integration அதுக்குள்ள அந்த ஸ்டெப்ஸ்ல என்ன மிஸ்டேக் இருக்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள அதுக்குள்ள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள என்ன டிபக்கிங் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இல்லை செக் பண்றதா இன்டகிரேஷன். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் இஸ் த சிஸ்டம் டெஸ்டிங். System means the complete system is tested for its output for the given inputs. இது சிஸ்டம் டெஸ்ட்னு சொல்லும் போதே முழு சிஸ்டம். இப்போ ஃபுல் பாடி செக்அப்னு சொல்லுவோம். நீங்க மெடிக்கல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், சில நேரங்கள்ல உங்களோட பெரியவங்க வீட்டில் இருக்க யாராவங்களும் ஃபுல் பாடி செக்அப் செய்ய வேண்டி இருக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபுல் பாடி செக்அப் ஏதாவது செய்ய வேண்டிங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபுல் பாடி செக்அப்? ஸோ ஃபுல் பாடி செக்அப்னா என்ன சொல்றது, முழு சிஸ்டம், உங்களோட உடம்பு, உங்களோட உடல் ஒரு ஃபுல் சிஸ்டம்னா யூ ஹேவ் டு டெஸ்ட் ஃபுல் பாடி செக்அப். சேம் திங் இங்கேயும் என்ன இன்புட் கொடுத்தனாங்க, என்ன அவுட்புட் கொடுத்தனாங்கன்றதுக்கு பார்த்து தான் இங்கே வரும். ஸோ என்ன இன்புட் என்ன அவுட்புட்ன்றதை பொறுத்து வரும். அதான் சொல்லலாம் ஃபுல் சிஸ்டம் டெஸ்டிங். த கம்ப்ளீட் system is tested, the complete full system have to be tested for outputs. என்ன ரிசல்ட் வரும்ன்றதுக்காண்டி given inputs, என்ன இன்புட்ஸ் நாங்கள் கொடுத்தோமோ அந்த இன்புட்ஸுக்கு ஏற்ப என்ன அவுட்புட் வரணும் அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான். that means it's a system testing. Okay, the fourth one, acceptance testing. that means ஓகே, இப்போ எல்லாம் ஓகே, எனக்கு சரியாயிட்டா, குணமடைஞ்சிட்டேனா, அக்செப்ட் ஆகிட்டா. இப்போ ஐ டுக் அ வேக்சின், ஸோ நம்ம ஊசி எடுத்தேனா, ஸோ இன்ஜெக்ஷன் எடுத்தேன், நவ் இட் இஸ் ரெக்டிஃபைடு, எனக்கு குணமடைஞ்சிட்டு அதை அக்செப்ட் பண்ணப்பட்டுட்டு என் உடம்புல பொடியில் சேர்ந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பட்டு எனக்கு குணமடைஞ்சிட்டு, அது எனக்கு எந்த வேற விஷயங்களையும் தரையில்லை, ஸோ எந்த அடிஷனலாக வேற எதுவும் எனக்கு ஏற்பட இல்லை, அப்போ இட் இஸ் அக்செப்டட். So that's the meaning here, acceptance. So acceptance test means acceptance or user acceptance. அதான் user acceptance யார் பயன்படுத்துறவர், நான் தான் அதை பயன்படுத்தினேன், எனக்கு தான் அந்த வேக்சின் எடுக்கப்பட்டது. சேம் திங்
நான் தான் அந்த ப்ரோக்ராமை எழுதுனா, நான் தான் அந்த ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு அக்செப்டன்ஸா? அதான் அக்செப்டன்ஸ் மீன்ஸ் ஓ யூசர் அக்செப்டன்ஸ். Testing is carried out at the late stage of testing. This testing is carried out with the users of the system, and the users is allowed to use the system. Either the user approves or requests for more improvement. Sometimes you may be asked some improvements. You may be do some editing things, some updation you can do. So இதைத்தான் சொல்றது இந்த அக்செப்டன்ஸ்ல. ஸோ நீங்க இப்போ நான் தானே யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஏற்ப நான் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம், எடிட் பண்ணலாம், சில கோடுகளை மாற்றலாம், எனக்கு அவுட்புட் இப்படி வரணும், அதுக்கான சில மாற்றங்களை செய்யணும், இப்படியானதெல்லாம் செஞ்சுட்டு ஃபைனலாக நான் ரன் பண்ணி பார்க்கணும், ரன் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரிசல்ட் எனக்கு ஓகே, ஐ அக்செப்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் கோல்டு அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டுட். என்ன ஸோ இது நாங்கள் எதில் பார்த்தோன்னாங்க, டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்கில் இருக்கிற 4 வகையான டெஸ்ட். ஸோ டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்னா டெஸ்ட் பண்ணி என்ன எரர் இருக்குன்றதை நாங்கள் என்ன செய்யறது கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டெஸ்டிங் அண்ட் தட் இஸ் 4th one. SDLCல இருக்கிற 4th step. This is 5th step. This is 5th step. So 5th step means என்ன 5th step என்ன? What is the 5th step? Deployment of the system. Deployment of the system. What is the meaning of deployment system? So we'll see. So deployment example means install and use. So deployment of the system which has been tested and debugged is carried out this stage. There are different deployment approaches to deploy a system. They are as follows: direct deployment, parallel deployment, pilot deployment, பேஸ்ட் டிப்ளாய்மெண்ட். இங்கே 4 வகையான டிப்ளாய்மெண்ட் இருக்கு. என்ன ஸோ டிப்ளாய்மெண்ட் என்ன, 4 வகையான டிப்ளாய்மெண்ட் என்னன்னு பார்க்குறோம். ஸோ டிப்ளாய்மெண்ட் என்னன்னா தட் மீன்ஸ் இன்ஸ்டால் அண்ட் யூஸ். நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இன் யுவர் மொபைல் ஃபோன், இன் யுவர் ஸ்மார்ட் ஃபோன், யூ மே பி டவுன்லோட் சம் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு யூஸ் இட், யூ ஹேவ் டு டெஸ்ட் ஃபார் இட். ஸோ அது ஒர்க் பண்ண நீங்கள் என்ன செய்வீங்க, சில அப்ளிகேஷன்ஸை உங்களோட ஃபோனில் இறக்குவீங்க, டவுன்லோட் செஞ்சு பிறகு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து யூ மே பி டெஸ்ட். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணுனா தென் ஓகே இட் இஸ் ஒர்க்கிங், அது ஒர்க் பண்ணுது. அப்படி இல்லைன்னா தேர் இஸ் சம் எரர். அது எங்கே இருக்கலாம், அவங்க டவுன்லோட். ஸோ யூ மே பி ஹாவ் அ எரர் இன் டவுன்லோடிங், சரியா டவுன்லோட் ஆகையில். ஸோ சம்டைம்ஸ் அப்படி இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு வித்தியாசமான எரர்கள் வரும். அப்போ இதைத்தான் சொல்றது டிப்ளாய்மெண்ட் டெஸ்டிங். டிப்ளாய்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம்ன்றது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ நாங்கள் கோடிங் எழுதி இருக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் அண்ட் யூஸ். அதை கொண்டு போய் நாங்கள் வேறு சிஸ்டத்தில் இல்லை எங்களோட சிஸ்டத்தில் இன்னொரு இடத்துல நாங்கள் வி ஹாவ் டு இன்ஸ்டால் அண்ட் யூஸ். ஸோ இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இட் ஷுட் பி ஒர்க் what we expect. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை நாங்கள் அங்கே அடையணும், அங்கே எனக்கு கிடைக்கணும். அது ஒர்க் பண்ணுனா தென் இட் இஸ் ஓகே. இதுதான் டிப்ளாய்மெண்ட்னு சொல்றது பாருங்க. ஸோ அதுலேயும் நிறைய ஃபாலோஸ் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னது டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட்னா என்ன, உடனே நாங்கள் போட்ட உடனே அது ஒர்க் பண்ணீங்க பார்ப்போம். The existing system is totally terminated and the new system is installed. So if the new system proves successful, the old system can be abandoned. This is called direct employment. இப்போ நீங்கள் தெரியும், பழைய சாஃப்ட்வேர் எடுத்துட்டு புது சாஃப்ட்வேர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம், பழைய ஆப்பை எடுத்துட்டு புது ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம், அது அப்டேட்டட்னு சொல்லி வரும். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லாம் நிறைய பார்ப்பீங்க. ஸோ சிஸ்டம் அப்டேட்டட் அதெல்லாம் அடிக்கடி செய்ய சொல்லி வரும். இல்லை வாட்ஸ்அப் அப்டேட்டட், வைபர் அப்டேட்டட்னு வரும். ஸோ என்ன செய்யும், சில இதெல்லாம் புதுசு போயிட்டு பழசு வரும். சில ஏற்கனவே சரி பழசு போயிட்டு புதுசு வரும். ஓல்டு என்ன செய்யும், எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் போயிட்டு அதுக்கு பதிலாக புதுசு வந்து டவுன்லோட் ஆகி இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யூ மேபி ஃபீல் அந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரியும். யூ மேபி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, இதில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அப்போ இதை தான் டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட் என்றது. டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட்னா ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட்வேரோ அல்லது அப்ளிகேஷன்ஸோ
நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன செய்யும், பழசு போயிட்டு ஸோ புதுசு இன்ஸ்டால் ஆகும். ஸோ எக்ஸிஸ்டிங்கை நிற்பாட்டிட்டு புதுசு இன்ஸ்டால் பண்ணி இட் ஷுட் பி அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். திஸ் இஸ் கால்ட் டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட். The manual system in the library can be totally abandoned using a new library management software can be installed. Yes, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் லைப்ரரியில் இல்லை எங்கேயாவது ஒரு பப்ளிக் லைப்ரரியில் நீங்கள் புக்ஸ் எடுக்கிறன்னா என்ன செய்யணும், புது சிஸ்டங்கள் இருக்கு. இல்லைன்னா அங்கேயே ஒரு சிஸ்டம் இருக்கு. என்ன சிஸ்டம் இருக்கு, ஓல்டு சிஸ்டம் சில நேரங்களில் நீங்கள் போய் ஒரு கொப்பியில் பதிஞ்சு ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு கொண்டு தான் நீங்கள் புக்ஸ்கள் என்ன செய்யலாம், ரெண்டட், ஸோ வாடகைக்கோ இல்லது கடனாகவோ நாங்கள் எடுக்கலாம். இப்படியான விஷயங்கள் அங்கே நடக்கும். பிறகு என்ன செய்வாங்க, இப்போ எல்லாம் டிஜிட்டல் மயம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த லைப்ரரி சார்பாக இப்போ எங்களுக்கு நிறைய ஆப் வச்சுருக்கோமா இல்லையா, டயலாக் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா டயலாக்ல எவ்வளோ பணம் கட்டணும், எவ்வளோ நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு தேர்ஸ் ஆப்பில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி SLT இப்படி நிறைய இருக்குது. உங்களோட ஃபோனுகளில் பாருங்கள் நிறைய ஆப் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி லைப்ரரிக்கும் ஒரு ஆப் இருக்குது. அந்த லைப்ரரி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தென் யூ கேன் டூ ஆல் த திங்ஸ் வித் திஸ் ஆப். இந்த ஆப் மூலமாக நீங்கள் லைப்ரரி புக்கை என்ன செய்யலாம், எடுத்து பார்க்கலாம். PDF சாஃப்ட் காப்பி எடுக்கலாம், ஹார்ட் காப்பிக்கு பதிலாக சாஃப்ட் காப்பி எடுக்கலாம். நீங்கள் நேரில் போக தேவையில்லை, உங்களுக்கு PDF அனுப்பி வைப்பாங்க. தென் யூ கேன் ஸ்டடி, அதில் நீங்கள் யூ கேன் ரீட், அதில் ரீட் பண்ணலாம். ஸோ இதைத்தான் நாங்கள் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஸோ மேனுவல் நான் கையில் புக்கு கையில் அங்கே போய் நேரில் போய் கையில் பதிஞ்சு எடுத்துட்டு வாரதுக்கு பதிலாக இப்போ ஆன்லைனில் நாங்கள் செய்கிறத டிஜிட்டல் என்று சொல்லலாம். அப்போ இப்படியான விஷயங்களை டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட், இந்த சாஃப்ட்வேர் இதை டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ள டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ள வருது. ஸோ ஓல்டு சாஃப்ட்வேர் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் போய் புது சாஃப்ட்வேர் வருது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் எடுத்துக்கலாம் டிரெக்ட். அடுத்தது பேரலல். ஸோ பேரலல் டிப்ளாய்மெண்ட் மீன் அதுக்கு பதிலாக அந்த வேர்ட்ஸ்லேயே இருக்கு. பேரலல்னா சேம், ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று, அது பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, the existing and the new system are used parallel for the certain period. ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்போ நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் யூசிங் த எக்ஸிஸ்டிங் ஒன், நவ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் த நியூ ஒன். ஸோ சில நேரங்களில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம், நாளையில இருந்து பழைய அப்ளிகேஷன் வேலை செய்யாது, புது அப்ளிகேஷன் தான் கோயிங் டு ஸ்டார்ட் வேலை செய்ய போகுதுன்னு சொன்னால் உடனே அப்போ அந்த பாருங்க, நாளையில இருந்ததுன்னா அந்த ஒரு நாள் ஒரு 2-3 நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க, அடுத்த கிழமையில இருந்து 1 மந்த்துக்கு பிறகு புது சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணும். அப்போ இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் பழசு இருக்காது, இனி புது சிஸ்டம் தான் வரும் அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அப்போ அந்த 1 மாதம் வரைக்கும் நீங்கள் புதுசையும் நியூ சாஃப்ட்வேர் நியூ ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பழசும் இருக்கும் புதுசும் இருக்கும். என்ன செய்யும், இந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய ஏதாவது மாற்றங்கள் செய்யறேன், அதுலேருந்து ஃபைல் எடுக்கிறது, சேவ் பண்ணி வைக்கிறது, இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு டைம் பீரியட் கொடுப்பாங்க ஃபார் ஆஃப்டர் 1 மந்த். அண்ட் அவங்க மென்ஷன் பண்ண அந்த டேட்டுக்கு பிறகு பழசு என்ன செய்யப்பட்டுரும், ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆயிரும், போயிடும். இப்போ புதுசு தான் இருக்கு. ஸோ இதைத்தான் சொல்றது பேரலல். ஸோ பேரலல் டிப்ளாய்மெண்ட், ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆப்புக்கு பதிலாக இன்னொரு அதே மாதிரி இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஏனென்றா இந்த எக்ஸிஸ்டிங் கொஞ்ச காலத்தில் ஒர்க் பண்ணாது, பேன் பண்ணப்பட்டுரும், அது ஒர்க் பண்ணாமல் போய் இனி புதுசு தான். ஆனால் உங்களை பழகிறதுக்கு டைம் வேணும் இல்லையா, யூ ஹாவ் டு பி எஜுகேட். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் படிக்கணும், அதை தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி ஒரு 1 மந்த்துக்கு இல்லை 1 வீக்ஸுக்கு ரெண்டுமே இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறது தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், பேரலல் டிப்ளாய்மெண்ட். எக்ஸாம்பிள், using the newly deployed system in the library together with the existing and manual. உங்களுக்கு மேனுவல் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இப்போல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மேனுவல் சில நேரங்களில் உடனே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பழைய ஆக்கள் எல்லாம் கொண்டு அந்த கார்டுகளை ஒப்படைக்கணும், சரண்டர் பண்ணி பிறகு நியூவாக அவங்க டிஜிட்டலுக்கு வந்ததுக்கு பிறகு தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ரெண்டும் இருக்கு. நீங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும். இப்போ டிக்கெட், பஸ் புக்கிங், ட்ரெயின் புக்கிங், ஏரோப்ளேன், இப்படி நீங்கள் புக் பண்ணுறதுலாம் சம்டைம்ஸ் யூ மே பி மேனுவல். நீங்கள் போய் நேரில் போய் புக் பண்ணலாம். நவ் யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஒர்க்கிங் கஸ்டமராக நீங்கள் போக தேவையில்லை. த்ரூ டிஜிட்டல் யூ கேன் புக் த டிக்கெட்ஸ். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் பேரலல் டிப்ளாய்மெண்ட்.
another one pilot means so இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா இல்லையா ஒரு கொஞ்ச நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுது நல்ல ரிசல்ட் இருந்தால் நாங்கள் பழசு எடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் எடுத்துட்டு we can use the new one அப்படி பழசு சரி புதுசாக நாங்கள் போட்டு அதை டெஸ்ட் பண்ணுற டைமுக்குள்ள அதில் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி அதில் பயங்கர இஷ்யூவாக இருக்குது ஒருத்தர் அதை விரும்புகிறாங்க இல்லைன்னா தென் நாங்கள் பழசையே வச்சுக்கொள்வோம் புதுசு போட தேவை இப்படியான நிறைய விஷயங்கள் சாஃப்ட்வேரில் வேறு இதைத்தான் சொல்லுது பைலட்னா ஒரு டெஸ்ட் டிரைவ் இப்போ பைலட் டிப்ளாய்மெண்ட் இஸ் அபவுட் யூசிங் த நியூலி டெவலப்ட் சிஸ்டம் இன் அ செலக்டட் ஏரியா இல்லைன்னா செலக்டட் டைம் ஒரு கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் இடத்துல அவ்வளோ மட்டும்தான் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க போறீங்க டெஸ்ட் டிரைவ் செய்யலாம் ஒரு பைலட் மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஓட்டிப்பாங்க அதுக்கான உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியாது நீங்கள் எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா ஓகே உங்களோட கம்ஃபர்டபுள் வாட் யூ எக்ஸ்பெக்ட் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது அங்கே இருக்காண்டு உங்களுக்கு ஓம்னு சொன்னால் தென் யூ வில் ஃபீல் ஓகே ஐ வில் பை அதர்வைஸ் நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபீல் வரும் ஸோ அதுக்கு கொடுப்பாங்க டெஸ்ட் டிரைவர்னு சொல்லி புது கார் நீங்கள் வாங்க போகும்போது சேம் திங் இங்கே என்ன செய்வாங்க எக்ஸிஸ்டிங் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் அண்ட் நியூ சாஃப்ட்வேர் இப்போ கொண்டு வர போகிறாங்க இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் எடுத்துட்டு நியூ சாஃப்ட்வேர் தான் போட போகிறீங்க அப்படின்னா அந்த புது சாஃப்ட்வேரை என்ன செய்ய போகிறோம் ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்போம் என்ன எப்படி அந்த யூசர் எப்படி பார்க்குறாங்க அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க லைக் பண்ணுறாங்களா அது ஈஸியாக இருக்கா அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் அதில் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு 5 நாளுக்கோ 10 நாளுக்கோ ஒரு கொஞ்சத்தையோ ஒரு செலக்டட் ஏரியா முழு சாஃப்ட்வேரும் ஃபுல் சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு பார்ட் சாஃப்ட்வேரை அவங்க கொடுப்பாங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இஃப் யூ லைக் இட் பெட்டர் பழசை விட இது நல்லா இருக்குது அப்படின்னா தென் யூ வில் அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ என்ன செய்வாங்க பழசை எடுத்துகிட்டு புதுசாக கொடுப்பாங்க அப்படி இல்லை பழசோட கம்பேர் பண்ணும்போது புதுசு சப்போர்ட் பண்ணுதில்ல நிறைய எரர் வருது நான் நினைக்கிறதுலாம் அங்கே இல்லை ஸோ வாட் வி எக்ஸ்பெக்ட் இட் இஸ் நாட் தேர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு யூஸ் அண்ட் இட்ஸ் நாட் அ யூசர் ஃப்ரெண்ட்லி அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை தென் தே வில் என்ன செய்வாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை எடுத்துடுவாங்க பழசையே வச்சுருவாங்க எக்ஸிஸ்டிங் பண்ணே யூஸ் பண்ண சொல்லுவாங்க அப்போ அந்த புதுசாக சில நேரங்களில் அது புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வேண்டி இல்லை புதுசாக யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டி இந்த பழசுக்கு பதிலாக புதுசாக என்ன செய்வாங்க ஒரு கொஞ்ச நாள் டெஸ்ட்டாக தருவாங்க தட் இஸ் கால்ட் பைலட் டிப்ளாய்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு மெத்தட் ஸோ அப்போ parallel deployment pilot deployment another one paced deployment what is the meaning of paced step by step இப்போ ஓண்டா மாறும் இப்போ நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட எம்எஸ் ஆஃபீஸ் என்ன அதுக்குள்ள ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆஃபீஸ் வேலைகள் அலுவலகங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும் அதில் என்னென்ன இருக்குது எம்எஸ் ஆஃபீஸ் அதனால தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்கிற மாதிரி அது இருக்குது எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இது அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு வேணா இதில் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு அதிகமாக பயன்படுறது இந்த மூன்றும் இதைத்தான் நான் இப்போ இதில் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இப்போ இதை நீங்கள் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி இருந்தது எம்எஸ் வேர்டு எப்படி இருந்ததுன்னு இப்போ இருக்கிற எம்எஸ் வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ மே பி ஃபீல் அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ன்னு நிறைய வித்தியாசம் தெரியும் இப்போ இதைத்தான் ஃபேஸ் 1 என்ன சொல்கிறோம் ஃபேஸ் டிப்ளாய்மெண்ட் என்றது ஸ்டெப் முதல்ல ஒரு கொஞ்சத்தை கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஃபோன் எல்லாம் வரும் ஸ்மார்ட் ஃபோனுகள் என்னது வெர்சன் 1 வெர்சன் 2 வெர்சன் 3 என்று இருக்கு மேலே தட் இஸ் த மீனிங் ஃபேஸ் 1 அதில் கொஞ்சம் சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஃபேஸ் 2ல அடிஷனலாக இன்னொரு ஃபெசிலிட்டி சேர்ப்பாங்க ஃபேஸ் 3ல இன்னொரு ஃபெசிலிட்டி சேர்ப்பாங்க இப்போ ஃபேஸ் 1ல ஒரு கேமரா தான் அந்த ஃபோனுக்கு இருக்கும் பேக் கேமரா மட்டும் ஃப்ரண்ட் கேமரா இருக்காது செகண்ட் ஃபேஸ் 2ல பேக் கேமராவும் இருக்கும் ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கும் ஃபேஸ் 3ல பின்னாடி ஸோ பேக்கில் ஒரு 3 கேமரா இருக்கும் ஃப்ரண்ட்ல ஒரு 2 கேமராஸ் அட் டெல்லிங் த எக்ஸாம்பிள் ஸோ
ஸோ இதுதான் என்ன இப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஸோ இப்போ அதைத்தான் சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம், வாட் இஸ் ஐ மீன் ஃபேஸ்ட் டிப்ளாய்மெண்ட் ஃபியூச்சர். இப்போ பாருங்க, நீங்கள் காரில் முதல்ல மேனுவல் டிரைவிங், நீங்கள் என்ன சார் நீங்கள் தான் கியர் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஆஃப்டர் தட் நவ் வி ஆர் யூஸிங் ஆட்டோமேட்டிக்கும் யூஸ் பண்ணுறோம், கியரிங் எல்லாம் ஆட்டோ இது. இப்போ பாருங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஆளே இல்லாமல் வித்தவுட் டிரைவர் யூ கேன் டிரைவ் அ கார் வெஹிக்கிள்ஸ். கார் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ அது மூலமாக ஓடும் ஆட்டோமேட்டிக்காக, அதுவே சென்சார் மூலமாக அனலைஸ் பண்ணி ரோட்டில் என்ன இருக்குது, எந்த ரோட்டில் போகணும் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுவே டிரைவ் பண்ணுது. அப்போ இதை சொல்கிறோம் phase 1, phase 2, phase 3. இப்படி தான் இங்கேயும் சாஃப்ட்வேர். Here the new system is deployed in stage. Success with each stage leads to the next stage. அதான் சொன்னோம், ஃபர்ஸ்ட்ல நீங்கள் ஒன்றை யூஸ் பண்ணுவீங்க, அதில் ஹாப்பி ஆனதுக்கப்புறம் அதை விட அடுத்தது இன்னொன்று என்ன செய்வீங்க, அதை விட அடுத்தது ஒன்றை டெவலப் பண்ணுவீங்க. பிறகு phase 2 நெக்ஸ்ட் ஒன், phase 3 அதை விட அடுத்தது. இப்படி நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக விளங்கணும்னா எங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன். ஸோ முதல் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்குது, எவ்ரி திங் இன்சைட். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த எம்எஸ் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல் எல்லாம் உங்களோட மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனில் ஓப்பன் ஆகாது, பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு வருமா இல்லையா, ஷீட்டுகள் உங்களோட எக்ஸசைஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, வெரி டிஃபிகல்ட். ஆனால் இன்றைக்கு பாருங்க, நீங்கள் ஆப் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ இதைத்தான் சொல்கிறது phase 1, phase 2 ஃபியூச்சர். இந்த டிப்ளாய்மெண்ட் நிறைய மாற்றங்கள் இங்கே வந்துட்டு. ஸோ இதை ஃபேஸ்ட் டிப்ளாய்மெண்ட் என்று சொல்லலாம். ஓகே, ஸோ 6th ஒன், ஃபைனல் ஒன். ஸோ எங்கள் எஸ்டிஎல்சியில் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நாங்கள் ஃபைனல் ஸ்டெப்ஸ், 6வது ஸ்டெப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியமான, மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா இஷ்யூ வந்துடும். இப்போ நாங்கள் எங்களோட பொடியை பாருங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு க்ரோத் பண்ணுவோம், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண தவிர்த்துருவோம். அதுக்கு தான் எக்ஸசைஸ் செய்யணும், சரியான சாப்பாடுகள், ஸோ ஃபுட் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பண்ணுறது, சாப்பிடாம இருக்கிறது இல்லை, பட் யூ ஹேவ் டு பி கண்ட்ரோல் யுவர் ஃபுட். ஸோ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது அதிகமாக சாப்பிடணும், எது அதிகமாக சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எக்ஸசைஸ் இந்த டைமில் செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யணும், இப்படியான விஷயங்கள் மெயின்டெனன்ஸ். ஸோ உங்களோட பார்ட்ஸ்கள், பாடி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஹார்ட் அது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கும், லிவர், லங்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் என்ன சில மெயின்டெனன்ஸ் இருக்குது. காரை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்டா, மோட்டார் பைக்கை மெயின்டைன் பண்ணணும்டா, இப்போ என்ன செய்யணும், மோட்டர்கள், தண்ணி பம்ப் மோட்டர்களை மெயின்டைன் செய்யணும், ஆயில் சேஞ்ச் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், டஸ்ட்டை க்ளீன் பண்ணணும், இப்படியான விஷயங்கள் செய்யும்போது மெயின்டெனன்ஸ் செய்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ மோட்டார் பைக்கெல்லாம் திருத்துவோமா இல்லையா, மாதத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் கொடுப்போம். தட் மீன்ஸ் வி ஆர் மெயின்டைனிங். ஸோ அதில் இருக்க டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி, ஆயிலை சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணும்போது மோட்டார் பைக் என்ன செய்யும், கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி அது என்ன செய்யும், நல்லா இருக்கும். ஸோ அப்போ இன்ஜினை மெயின்டைன் பண்ணணும். எங்களோட பாடி இன்ஜினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், சரியான ஒரு சாப்பாடுகள் சிஸ்டங்கள் எடுக்கிற மாதிரி இங்கேயும் மெயின்டெனன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் சேம் திங் ஹியர். SDLC, System Development Life Cycle, final step is maintenance of the system. What is the meaning of maintenance? So as I said, இப்போ நான் சொன்ன மாதிரி system 1 installed, ஒரு தடவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, and in the use for the certain period needs to be maintained well. அதை நீங்கள் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பைக்கை வாங்கிட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு certain period வரைக்கும் அதை யூஸ் பண்ண போறீங்கன்னா, that means ஒரு 5 வருஷமோ, ஒரு 10 வருஷமோ, ஒரு 20 வருஷமோ நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா, யூ ஹேவ் டு மெயின்டைன். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி பைக் வாங்க போகிறல தானே. மோட்டார் பைக் என்ன செய்ய, நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ தான் வாங்குவீங்க. ஸோ உங்களோட அப்பாட அம்மாவோட மோட்டார் பைக் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நீங்கள் இப்போ தான் மெயின்டைன்ஸ் பண்ணணும். வாங்கினதுக்கு பிறகு அப்படியே இருக்காது என்ன, யூ ஹேவ் டு மெயின்டைன் இட். அதை சர்வீஸ் போடணும், க்ளீன் பண்ணணும், பார்ட்ஸில் ஏதாவது மாற்ற வேண்டி இருந்தால் சேஞ்ச் பண்ணணும், செக் பண்ணணும் எவ்ரி டைம். இந்த ஏர் செக் பண்ணணும், காற்று வீலில் இருக்கா அப்படின்னு பார்ப்போமா இல்லையா, ஒயில் இருக்கா, பிரேக் சரியாக பிடிக்குதா, லைட் எரியுதா, யூ ஹேவ் டு பி டூ சம் மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு அந்த பைக்கில் தெரியும். சேம் திங் இங்கேயும்
இஃப் யூ இன்ஸ்டால், நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க, அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண பார்க்கணும். இப்போ கம்ப்யூட்டரில் ஓஎஸ் இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் போட்டிருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அதை யூஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணும். இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அப்டேட் பண்ணிங்க. புது விஷயங்கள் ஏதாவது இருக்கா, வைரஸ் ஏதாவது வந்திருந்தா ஃபயர் வால் போட்டிருப்பீங்க. ஃபயர் வால் என்ன செய்யும், ஏதாவது வைரஸ் வராமல் பாதுகாக்கும். அது போட்டிருக்கோமா? எங்களோட இன்டர்நெட் மூலமாக நிறைய வைரஸுகள் எங்களோட கம்ப்யூட்டருக்கு வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. தென் யூ ஹேவ் டு பி for your safety, for your computer safety, you have to install firewall. நீங்க என்ன செய்ய, இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க firewall. அப்போ உங்களோட சிஸ்டம் பாதுகாப்பாக இருக்கும், சேஃபாக இருக்கும். அப்போ இதுகளெல்லாம் மெயின்டெனன்ஸ். உங்களோட கம்ப்யூட்டர் பழுதாக போகாமல், உங்களோட டேட்டாஸ் என்ன செய்யறது, டெலிட் ஆகாமல், ஹேக் ஆகாமல், எரர் வராமல் இருக்கிறதுக்கான மெயின்டெனன்ஸ் செய்கிறது. அப்போ இதே தான் இங்கேயும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூ இன்ஸ்டால்டு, ஒரு தடவை நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணுற வரை, நீங்கள் அதை எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் சில வேலைகளை செய்யணும். என்னென்னா இப்போ சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணுவீங்க. அதான் உங்களோட ஃபோனில் பாருங்கள், அப்டேட் யுவர் சிஸ்டம்னு சொல்லி வரும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, உங்களோட கம்ப்யூட்டர்லேயும் வரும் அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட்னு வரும். தட் மீன்ஸ் இட்ஸ் அ மெயின்டெனன்ஸ். சில சாஃப்ட்வேர்கள், சில புது விஷயங்கள் வந்தால் அது இன்டர்நெட்லேயே ஆட்டோமேட்டிக்காக போய் அப்டேட் ஆகிக்கும். அதுக்கு தான் அப்டேட். ஸோ த கம்ப்யூட்டர்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஆர் ஆல் மெயின்டைன் இன் திஸ் மேனர். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் எல்லாம் இதுக்குள்ள வருது. சாஃப்ட்வேர் எல்லாம் வித் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் த ஃபாலோயிங் வே டு பி ரெக்வயர்ட். ஸோ இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸுக்கு இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன செய்யணும், டெவலப்பிங் சிஸ்டம் டு சூட் நியூ யூசர் ரெக்கமெண்ட். ஸோ நீங்கள் சிஸ்டம் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும்னா புது புது யூசருக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்யணும், நிறைய மாற்றங்களை கொண்டு வரோம். அதான் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும் பாருங்கள், புது புது ஆப் எல்லாம். உங்களோட நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் சிஸ்டங்களை அப்டேட் பண்ணும்போது புது விஷயங்கள் வரும். ஆனால் அது ஈஸியாக இருக்கு. யூசர் நான் யூஸ் பண்ணுற மாதிரியே அது இருக்கும், ஈஸியாக இருக்கும், எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. அப்படி சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதெல்லாம் மெயின்டெனன்ஸ்க்குள்ள வரும். இஷ்யூஸ், செகண்ட் ஒன், இஷ்யூஸ் that surfaced with the use of the system which were not identified during system deployment. So if issues that surface with the use of the system which are not identified during system development, நீங்க இப்ப ஒன்றை தயாரிக்கும் போது, டெவலப் பண்ணும்போது, ப்ரிப்பேர் பண்ணும்போது எதெல்லாம் இல்லையோ அதை நீங்கள் பிறகு டெவலப் பண்ணி இல்லை ப்ரிப்பேர் பண்ணி அதோட சேர்க்கும் போது அதை என்ன செய்யணும், நல்ல ஈஸியாக ஒர்க் பண்ணணும். அப்படியெல்லாம் இருக்குது. சில சாஃப்ட்வேர்கள் எல்லாம் முதல் இருக்காது, பிறகு அதோட வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் சில சிஸ்டங்களை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போது அந்த 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 விஷயங்களை, மாற்றங்கள், அந்த சேஞ்சஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லலாம் மெயின்டெனன்ஸ்க்குள்ள வரும். அடாப்டிங் நியூ டெக்னாலஜி இன்டு நியூ சிஸ்டம் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. நான் முதல் சொன்னது தான். ஸோ புது புது விஷயங்கள் அப்டேட் ஆகணும். நீங்கள் இந்த ஃபோனுகள், கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புது புது சாஃப்ட்வேர்கள் வரும். புது ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும், டவுன்லோட் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் கேமராலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரீடிங் பண்ணுற புக்ஸுகள், பிடிஎஃப் ரீடர், முதல் பிடிஎஃப் ரீடர் மட்டும் இருந்தது, நவ் பிடிஎஃப் ரைட்டர் இருக்குது, பிடிஎஃப் எடிட்டர் இருக்குது. நிறைய விஷயங்கள் முதலெல்லாம் நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இல்லை. இன்றைக்கெல்லாம் புது புது விஷயங்கள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆடியோ வீடியோ அனுப்புகிறோம். முதல் அவ்வளோ இப்படி சில மாற்றங்கள் எல்லாம் இருந்தது. டெக்ஸ்ட் மட்டும் அனுப்புகிற மாதிரி எல்லாம் இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, ஆடியோ வீடியோ, பெரிய டெக்ஸ்ட்டுகள், புக்ஸுகள் எல்லாம் அனுப்புகிறோம். ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ், அந்த நியூ திங்ஸ் எல்லாம் வரும். அது அதில் அப்டேட் ஆகும்போது எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். டைமிங் சில மாற்றங்களை கொடுக்கும். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மெயின்டெனன்ஸ். இப்படி புதுசாக நீங்கள் கண்டுபிடிக்கிற நியூ சேஞ்சஸ் ஏதாவது கண்டுபிடிக்கும் போது அது பழைய ஓஎஸோட இல்லை பழைய அப்போட மிங்கிள் ஆகி அது எங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்துடணும். அப்படி வாரதை நாங்கள் மெயின்டெனன்ஸ், சிஸ்டம் மெயின்டெனன்ஸுக்கெல்லாம் சொல்லலாம். அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. ஸோ இப்போ இது 6வது ஸ்டெப், SDLC, சிஸ்டம் டெவலப்மெண்ட்
லைஃப் சைக்கிளுக்குள்ள நாங்கள் பார்த்த 6வது ஸ்டெப். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஸ்டெப்ஸுகள். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸுகள் எதில் எங்களுடைய எஸ்டிஎல்சி சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுக்குள்ள நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோம். 6 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். இந்த 6 ஸ்டெப்ஸும் எங்களுடைய இதுகளுக்கு ரொம்ப முக்கியம், சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நாங்கள் அதை ஒரு திருப்பி பார்ப்போம். 6வது ஸ்டெப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். 5வது ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்? பேரலல் 5வது ஸ்டெப் என்னது? டிப்ளாய்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம். சில நேரங்களில் இந்த ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ளேயும் நிறைய சப் சிஸ்டங்கள்லாம் பார்த்தனாங்க. என்ன டிப்ளாய்மெண்ட்லேயே 4 வகையான டிப்ளாய்மெண்ட் இப்படிலாம் பார்த்தனாங்க. ஸோ டிப்ளாய்மெண்ட் 5வது டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம். 4வது வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் டெஸ்டிங். 4வது டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். 3வது கோடிங் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ 2வது டிசைனிங் த சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 6 ஸ்டெப்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் எஸ்டிஎல்சி சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுக்கு. இந்த 6 ஸ்டெப்ஸ் மிக முக்கியமானது. These are the very important points. Identification of requirements, designing of the solution, coding of the solution, testing and debugging, deployment of the system, maintenance of the system. So I hope you all understood. So now we are going to another one. So read பண்ணுங்க. So இதோட சேர்த்து with this video, if you read your books, நீங்கள் இந்த வீடியோட சேர்த்து உங்களோட புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது then you have get a good idea ஒரு clarification, maybe good clarification உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன எங்களுக்கு அதுக்கு வேணுமென்று. ஓகே ரைட். அடுத்தது இந்த எஸ்டிஎல்சியில் மாடல்ஸ் பார்க்க போனோம். இப்போ நாங்கள் ஸ்டெப்ஸ் பார்த்தோம். Here there are some models. So SDLC models. So what is the model? அங்கே there are 4 models இருக்கு. 4 வகையான மாடல் இந்த SDLCல இருக்கு. இந்த 4 மாடலையும் நாங்கள் பார்க்க போறோம். So there are several models of SDLC. Each model facilitate the system development in different ways. Some examples. So இங்கே examples கொடுத்துறா. So in SDLC there is 4 models is there. So now we are going to see 4 models. So one is waterfall model. The second one is interactive incremental model. Third one prototyping model. Fourth one spiral model. So there is 4 model in SDLC. So now we are going to see every model one by one. So first one is waterfall model. Waterfall means waterfall எப்படி இருக்கும்? So up to down, from the up to down, it's a called waterfall model. So இப்போ எல்லாம் நாங்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறோம்? சிஸ்டம் டெவலப்மெண்ட். ஸோ வென் யூ டெவலப் எனி திங் தேர் இஸ் அ ஸ்டெப் சிஸ்டம். ஏதாவது ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணணும்னா யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் எப்படி க்ரோ பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எப்படி வளர்ந்துருப்பீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு வயசு, 2 வயசு, 1 ஏஜ் 1 2 3 4 அப்படி தானே வளர்ந்துருப்பீங்க. தட் இஸ் கால்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ கிரேட் 1ல கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, கிரேட் 2ல கொஞ்சம் தென் திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ். இப்போ எல்லா க்ரோத்துக்கும், எல்லா டெவலப்மெண்ட் மீன்ஸ் அடுத்த ஸ்டெப். எல்லா வளர்ச்சிக்கும் க்ரோத்துக்கும் தேர் இஸ் அ ஸ்டெப். அதே மாதிரி இங்கே கம்ப்யூட்டர், ஐடி ஆல்சோ சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தேர் இஸ் ஸ்டெப்ஸ். அடுத்தது மாடல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாடல்ஸில் முதலாவது வாட்டர்ஃபால் மாடல். ஸோ வாட்டர்ஃபால் மாடல் ஸோ இட் ஷோயிங் ஃப்ரம் இந்த வேர்ட் ஆஃப் வாட்டர்ஃபால். இந்த வாட்டர்ஃபால் என்றாலே உங்களுக்கு அதிலேயே விளங்கும், அந்த வேர்டுலேயே ஃப்ரம் அப் டு டவுன். தண்ணி எங்கேருந்து போகும்? எப்பயும் மேலேருந்து கீழே தான் வரும். தட் மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இந்த வாட்டர்ஃபால் மாடலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் இந்த எஸ்டிஎல்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடிஷனலாக தேர்ஸ் 3 மாடல் இருக்குது, அதையும் நாங்கள் பார்ப்போம். ஸோ இதை பற்றி நாங்கள் என்ன செய்யலாம்? இன்னொரு சமயத்தில் அடுத்த கிளாஸில் நாங்கள் சந்திக்கும் போது வாட்டர்ஃபால் மாடல், அதுக்கு அடுத்து பிறகு இன்க்ரிமெண்டல் மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங், ஸ்பைரல் மாடல் சேர்ந்து நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இந்த 6 ஸ்டெப்ஸோட முடிப்போம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், நன்றி.